இப்படி அதன் உருவமை குளமுக்கு கரையோடு வடிகொடு தனதலை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுப்புடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறை அருள் தரும் சிவகாமி சமேத நடராஜமூர்த்தி திருவடியை வணங்கி அஷ்டசக்தி நிர்வாகத்திற்கும் கண்மநேகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் வாழ்த்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் துலாம். எதை வேணாலும் செய், என்னை ஆள விட்டு, எதை வேணாலும் செய், என்னை ஆள விட்டு, இப்படி சொல்லிட்டு போறது. எதை வேணாலும் பார்த்துக்க, எல்லா அதாவது எல்லா விதமான கஷ்டமும் முடிஞ்சு ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டைஸா இப்ப நம்ம இருக்கிறோம். ஒரு தொழில இருக்கிறோம், ஒரு பொருளாதாரத்துல இருக்கிறோம், ஒரு நல்ல வேலை வாய்ப்புல இருக்கிறோம், நல்ல ஒரு பிசினஸ் பண்றோம். இதுக்கெல்லாம் உங்க பக்கத்துல இப்ப நல்ல நேரத்தோட உங்க தசாபதி சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டா நீங்க மில்லியனரா வந்துருவீங்க. நீங்க ஒரு மில்லியனரா வந்துடலாம், அதுல மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து துலாம் ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு அஸ்ட்ரோ சக்தி மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. விவசாயம், மரங்கள், நிலங்கள், வெளிநாடு, வெளி வாழ்க்கை, வெளியுறவுத்துறை, உள்நாடு, உள்நாட்டு வாழ்க்கை எல்லாமே அத்துப்படி. ஏன்னா காற்று ராசி, சரராசி, காற்று ராசி, சரராசி, அந்த மூணுமே வெவ்வேறு தான் வரும். அங்கே சரராசி நெருப்பு ராசி, அங்கே இன்னொரு இடத்துல சரராசி நெருப்பு ராசி, நிலராசி, இன்னொரு நீர் ராசி. பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா வரும். அப்போ உங்களுக்கு துலாமுக்கு நிச்சயமாக உங்க ராசிநாதன், உங்க ராசிக்கு 6ல சனி, உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய சனி 6, உங்க ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய சனி 6, உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ராசி, உரிமையோட பேசக்கூடிய ராசி, நேர்மையோட ஆளும் ராசி. ஒண்ணு தப்பு யாரும், அவர் வேலை அவர் செய்வார், வேற எந்த வேலையும் பண்ண மாட்டார், அவர் வேலையை அவர் செஞ்சுக்குவார். அப்படிப்பட்ட ராசி தான் துலாம் ராசி. மேற்கண்ட மரங்களோ நிலங்களோ விவசாயம், வெளிநாடு, டெக்ஸ்டைல்ஸு, பேக்கரி, கண்ணாடி, வாகனம், மீடியாக்கள் எல்லாமே அழகு, ஹை சொசைட்டி எல்லாமே அழகு சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட தொழில பிடிச்சுக்கோங்க, தொழில் அதிபதியா ஆகுங்க. வாழ்த்துக்கள். துலாமுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு அடுத்து வரக்கூடிய 1/1/2026 உங்க வீட்டை 5ஆம் பார்வை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 9ல குரு சிறப்பா வந்துக்கிறாரு. அப்பா, அப்பாவோட சொத்துக்கு நான் வக்கீல்கிட்ட தேடி தேடி அலைஞ்சிட்டுண்டா, ஒவ்வொரு படியா சொல்லியிருக்காங்க. நம்ம தான் கத்துக்கிறல, நம்ம தான் கத்துக்கிறோம். அப்ப ராசிநாதன் உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. 5 மாசம் கழிச்சு 1/1 5 மாசம் கழிச்சு குரு உங்களுக்கு 5ஆவது பார்வையை பார்க்கிறாரு. குரு உங்க ராசிக்கு 9ல இருக்கிறாரு. அடுத்து பஞ்சமஸ்தானத்துல சனி இருக்காரு, 4ல ராகு இருக்காரு. முக்கியமான கிரகங்கள்லாம் விழித்து கொண்டு உங்களுக்கு செயலாற்றுறதுக்கு இருக்காங்க. திருமணமா, கல்யாண வரமா, குழந்தை வரமா, பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேருதல், உமா மகேஸ்வர ஸ்தோத்திரம், பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அர்த்தநாரி ஸ்தோத்திரம், பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு மனோரஞ்சித மலர், பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்திருவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றது நாம் அடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டாப்பரத்திற நீலகட்டும் என்ற பதிகத்து பாடும். பிரிந்தவர் எல்லாம் ஒன்று சேரும். எந்த வகையில பிரிகிறோமோ அந்த வகையிலேயே ஒன்று சேரும். நீர்ல பிரியுது, நெருப்புல பிரியுது, வாயுல பிரியுது, பஞ்சபூதத்துல பிரியுது, அகம்பாவத்துல போறது, கோபத்துல கோபம், அகம்பாவம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது விருச்சகத்துக்கு. விருச்சகத்துக்கு சுக்கிரன், அந்த சுக்கிரன்
ஆணா இருந்தா சுக்கிரன், பெண்ணா இருந்தால் செவ்வாய். இதை மனசுல வச்சுக்கங்க. நிறைய பேத்துக்கு விருச்சகத்திலும் துலாமுக்கு இந்த மேரேஜ் எல்லாம் ஆகாம இருக்குது. தயவு செய்து கீழே கண்ட நம்பருக்கு வாங்க, சந்தேகத்தை தெளிவுபடுத்துக்காது. விருச்சக ராசி வெளிநாடு, நீர் சம்மந்தப்பட்டது, சொற்பினம் சம்மந்தப்பட்டது, சகோதரம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. பார்த்தீங்களா? வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டில் மனைவி வர்றது, காதல் திருமணங்கள், வசிய ராசி, வசியத்தன்மை, வசியத்தன்மை, மருத்துவ செலவு, வைத்திய செலவு, பராமரிப்பு, தாய் சேய் நலம், காலபசுக்கு 4 8 நீச்சம், எல்லா வகையிலும் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்து வந்தோம் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். விருச்சிகம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும். விருச்சகத்திற்கு இந்த 4 மாசம் கழிச்சு குருபலம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 50% போடலாம். 50% போடலாம். ஏன்னா அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 2ல வேற அங்க 2ஆம் பார்வை, இப்பவே ராசிக்கு 2ல 7ஆம் பார்வை பாக்குறாரு. உங்க ராசிக்கு 2 தனுசு தான் அவர் 7ஆம் பார்வை பாக்குறாரு. அதனால மிகவும் 50% ஆகும்.